ஓம் நம சிவாய சிவாய நமக. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். அன்பர்களே, இப்போ தான் முதல்ல நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ரிஷபம் கார்த்திகை 2, 3 மற்றும் 4 பாதங்கள், ரோகிணி மிருக சிரிசம் 1 மற்றும் 2 பாதங்கள். கிரகநிலை: பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உள்ளன. கிரக மாற்றங்கள்: 8/1/2024 அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறார். இப்பொழுது இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்து திருப்தி தரும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் உங்களுக்கு செலவு உண்டாகும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாகலாம். எனவே மிகவும் நிதானமாக இருப்பது நன்மை தரும். வீண் பேச்சை குறைப்பது உங்களுக்கு நல்லது. அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மை தரும். மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பது நல்லது. வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதத்தையும் தராமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தித்தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். பண வரத்து திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டி இந்த மாதம் இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்களும் நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது இப்பொழுது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மரியாதை கூடும். தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். இந்த மாதம் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனை இப்பொழுது தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு மாறும். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2 பாதங்கள். இந்த மாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நன்மை தரும்.
நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பரிகாரம்: கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி லட்சுமியை வழிபட கடன் பிரச்சனை தீரும், செல்வ நிலை உயரும். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு திங்கள் வியாழன், தேய்பிறை ஞாயிறு திங்கள். சந்திராஷ்டமம் தினங்கள் 10, 11. அதிர்ஷ்ட தினங்கள் 3, 4, 30, 31. அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த 2024ஆம் வருடம் ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் பெயரும் புகழும் நல்ல பண வரவும் வந்து சேர வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து, அப்படியே பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் கொடுத்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.